ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் 5:30 vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலேஜ் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும். ஸோ குயிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு கிளம்ப வேண்டியது தான். எழுந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிரும் பெட்டு விட்டு எந்திரிக்கிறதுக்கு. எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வாட்டர் எம்டி ஸ்டொமக்லேயே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ரெஃப்ரெஷ் ஆகவே போவேன். ஒரு சில நாட்கள் எழுந்திரிக்க லேட் ஆனாலுமே ஒரு 5 நிமிஷம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சுட்டு தான் கிளம்புவேன். அதுவும் இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அவ்வளோ வெயில் அடிக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா ட்ரையாக ஒரு ட்ரை ஸ்பாஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் இருந்தது. நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்கான மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். பாஸ்ட் ஒரு 15 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நியூட்ரிடெம்மோட ஓஜி விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் அவங்களோட க்ரீமை நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நியூட்ரிடெம்மோட அல்டிமேட் ஹைட்ரேட்டிங் க்ரீம். இந்த க்ரீமில் ரைஸ் பவுடர் அண்ட் விட்டமின் இ இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கனால ஸ்கின்க்கு ஒரு டீப் நரிஷ்மெண்ட்டும் இன்டென்ஸ் ஹைட்ரேஷனும் கிடைக்குது. இதில் இருக்க டைட்டானியம் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் பொல்யூஷனால் ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் நல்ல ஒரு ப்ரொடக்டிவ் பேரியராக ஆக்ட் பண்ணி ஸ்கின்க்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்டனிங் எஃபெக்டை கொடுக்குது. இதோட லைட் வெயிட் நான் கிரீசி ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை ஈஸியாக அப்படியே அழகாக அப்சர்வ் ஆகும். நான் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படியே சூப்பராக ஸ்கின்குள்ளே அப்ளை ஆகிடுச்சு. அண்ட் இது எல்லா ஸ்கின் டைப்புமே பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இதில் இருக்க ரைஸ் பவுடர் ஸ்கின்னை ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் ஸ்கின்னோட நேச்சுரல் க்ளோவை என்ஹான்ஸ் பண்ணுது. விட்டமின் இ அண்ட் சோடியம் பார்த்தீங்கன்னா டீப்பாக ஹைட்ரேட் பண்ணி ஸ்கின்னோட மாய்ஸ்சர் பேலன்ஸாக ரீஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம மாய்ஸ்சரைசிங் ப்ரைமராக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். டே நைட் இன் எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ராடக்ட்டுமே ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக இருக்கனால ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக பேக்கில் கேரி பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரிடெம் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் ஐபீரியா ஸ்கின் பிராண்ட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட் டேக் பண்ணுறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். டைம் ஒரு 5:45 பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துட்டேன். நைட்டே கிச்சனில் எல்லா வேலையும் முடித்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறனால வந்ததும் டேரெக்டாக சமையல் வேலையை பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும். அத்தை சாப்பாடு மட்டும் குக்கரில் வச்சு எடுத்து வச்சுட்டாங்க. நான் லஞ்ச் பாக்ஸுக்கு கீரை சாதமும் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்குல மிளகு வறுவலும் ரெடி பண்ண போகிறேன். எங்களுக்கு பச்சைப்பயிர் குழம்பும் ரசமும் வைக்கணும். நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக போட்டுடலாம். நேற்று ஒரு வேலையை வெளியே போயிருந்தேன். அப்போ ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா பாலக்கீரையை பார்த்தேன். அப்போ தான் யோசித்தேன், இந்த கீரையெல்லாம் சமைச்சே ரொம்ப நாள் ஆச்சேன்னு. ஏன்னா கார்டனில் செங்கீரையும் மிளகு தக்காளி கீரையும் இருக்கனால அதையே பறித்து சமைச்சிட்ருக்கோம். வேறு எதுவுமே வெளியே வாங்குறதில்ல. சரி, ரொம்ப நாள் ஆச்சேன்னு ஒரே ஒரு கட்டு வாங்கிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சரி, காலையில் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி சமைச்சிக்கலாம், ஒரே வேலையாக முடிஞ்சிடும் அப்படின்னு வந்ததும் வச்சுட்டேன். இருந்தாலுமே கார்டனில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைக்கிறதே தனி தான். வாங்கிட்டு வச்சோடனே பார்த்தீங்கன்னா கீரை ஒரு மாதிரி வாடின மாதிரி போயிடுச்சு. அதுலேயும் பாதி பார்த்தீங்கன்னா அழிவு போனமாக இருந்தது. அதை எடுத்துகிட்டு நல்லா இருக்க கீரையை மட்டும்தான் நான் செஞ்சேன். நான் வெளியிலேருந்து கீரை வாங்கிட்டு வந்தனாலே கொஞ்சம் உப்பு போட்டு அத்தை கழுவ சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தலையில் பார்த்திங்கன்னா வண்டுக்கடி புழு ஏதாவது இருந்தாலும் கூட போயிடும்னு சொல்லுவாங்க. உப்பு போட்டு ஒரு 4-5 டைம் நல்லா அலசிட்டேன். இப்போ 2க்கும் தேவையானதெல்லாம் ஒரே டைமில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். கீரை சாதத்துக்கும் கீரையை பார்த்திங்கன்னா நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2க்குமே தேவையான எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா சீரகத்தூளும் மிளகுத்தூளும் தேவை. 2மே வீட்டில் இல்லை.
சரி சீக்கிரம் அதையும் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து காலையில் அந்த அறக்க பறக்க வேலையிலேயே அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ரெண்டுமே வந்து நான் பவுடர் பண்ணும்போது லைட்டாக வந்து வறுத்துட்டு வந்து பவுடர் பண்ணுவேன். ஏன்னா வறுத்துட்டு நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அந்த வண்டு பூச்சி அதெல்லாம் வராமல் நல்லாயிருக்கும். என்னோடய மிக்சர் கிரைண்டர் பற்றி நிறைய பேர் ரிவ்யூ கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். உண்மையாகவே வந்து சூப்பராக இருக்குது. எந்த குறையுமே வந்து நான் இதில் சொல்ல மாட்டேன். அதுவும் பவுடர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஜாரில் போட்டு அரைக்கும்போது ஃபஸ்ட்டு கோர்ஸ் அந்த மோடில் கொடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட் மாற்றணும்னு வைங்களேன், சூப்பர் ஃபைன் பவுடராக வந்து கிடைக்கிது. நான் மேக்ஸிமம் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோம்மேடாக வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 பொடியுமே அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து 2 பக்கமும் 2 கடாய் வந்து வச்சுட்டேன். ஒரே டைமில் வந்து 2யும் தாளித்து விட்டால் வேலை வந்து சீக்கிரம் முடியும். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு பார்த்திங்கன்னா கடுகு மட்டும் போட்டிருக்கேன். கீரை சாதத்துக்கு ஒரு பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் இதெல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சதும் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி வெங்காயம், உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து பாதி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். காலையில் டைமில் நமக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா தேவையானதெல்லாம் ஒரே டைமில் ரெடி பண்ணிவிட்டு 2 அடுப்புலேயே வச்சுட்டோம்னா டக்குன்னு வேலை முடியும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ஒரு வாரத்துக்கு தேவையானதை மட்டும் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதிகமாக பண்ண வேணாம். அதுவுமே நம்மளுக்கு ரொம்ப வேலையை ஈஸியாக்கி கொடுக்கும். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வெங்காயம் வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி, கொஞ்சம் வரமிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டு தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு திக்கான கிரேவி பதத்துக்கு வந்து வர விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுட்டேன். இப்படி 2 அடுப்பில் ஒரே நேரத்தில் சமைக்கிறீங்க அப்படின்னா 2 அடுப்புமே சிம்மில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சைடு பார்த்துட்டு இன்னொரு சைடு பார்க்காம விட்டோம்னா கருகி போகிற கூட சான்ஸ் இருக்குது. சிம்மில் வைக்கும்போது அப்படியே மீடியமாக வந்து வெந்துட்டுருக்கும். கீரை சாதத்துக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 தக்காளி, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மட்டும் வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டால் இந்த சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்காது. தேவையான உப்பு போட்டு தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கசப்பில்லாத எந்த கீரை வேணாலும் சேர்த்து நீங்கள் இந்த சாப்பாடு வந்து ரெடி பண்ணலாம், நல்லாயிருக்கும். கீரை சுருண்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வேக விட்டுட்டேன். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தக்காளி நல்லா வந்து சுருண்டு வந்துடுச்சு. வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு 4ஆக கட் பண்ணி உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பர், ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சீரகத்தூள் போட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டு ரோஸ்ட் ஆக விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே வந்து மூடி வச்சுட்டேன். கடைசியாக கொத்தமல்லி போட்டால் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இந்த சைடு கீரையும் நல்லா வதங்கிடுச்சு. நான் சாதம் வந்து குக்கரில் மேலே இருக்க சாதம் அப்படியே எடுத்து போட்டு கிளறி கொடுத்துருவேன் எப்பயுமே. இது கூட ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாதம் கிளறி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டா. ஸோ காலையில் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா டைம் கன்சியூமிங்காக சீக்கிரம் வந்து நம்ம வேலையை முடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நைட்டே என்ன சாப்பாடுன்னு பிளான் பண்ணிட்டிங்கன்னா இன்னுமே வேலை வந்து ஈஸியாக முடியும். ஸோ ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அயர்ன் கேஸ்ட் அயர்ன் குக்வேரில் எப்போ எது சமைச்சாலுமே உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லைன்னு அதை கழுவி சீசன் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். கொஞ்சம் தண்ணி பட்டு அப்படியே விட்டுட்டோன்னு வைங்களேன், மறுபடியும் துரி ஏறி ஃபஸ்ட்டு சீசன் பண்ணுற மாதிரி ஆயிரும். 4 டைம் கழுவி சீசன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து பண்ணால் வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். வாஷ் பண்ணிட்டு வந்து அடுப்பில் வச்சு நல்லா புகை வர அளவுக்கு காய விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி வச்சுருவேன். நிறைய பேர் கேட்குறது, இப்போ சீசன் பண்ணி வச்சிடறோம், அடுத்த டைம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தூசி குப்பையெல்லாம் இருக்குது, அப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அடுத்த டைம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் எடுத்த வீடியோ. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி தீபி அனுப்பி விட்டதுக்கப்புறம் அத்தை வந்து அவரைக்காய் வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் எல்லாமே வெயில்னால காஞ்சு போக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அதை காஞ்சு போன காயை எடுத்து உள்ளே இருக்க பருப்பு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து நிறைய குழம்பு அதில் வந்து ரெடி பண்ணலாம், பொரியல் வந்து ரெடி பண்ணலாம். பச்சைக்காய் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி காஞ்சு போன காய் தான் செடி ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய் நிறைய இருந்தனாலே எங்களால் ஒரே நாளில் பறிக்க முடியல. ஒரு 4-5 நாள் காலையில் வெயில் வரக்கு முன்னாடி ஈவினிங் வெயில் போனதுக்கப்புறம் அப்படின்னு வந்து பறித்தோம். ஒரு 5 to 6 கிலோ சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காய் வந்து காஞ்சு போச்சு, உள்ளே இருக்க பருப்போட வெயிட்டு மட்டும்தான். இதுவுமே உடனே வந்து பருப்பு எடுக்க முடியாது. இன்னொரு 4-5 நாள் நல்லா வெயிலை வந்து பரப்பி விட்டு நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் தான் பருப்பு எடுக்கணும். முடிஞ்சால் அடுத்த வாரம் லாங் வீடியோவில் பருப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக அவரைக்காவோட சீசன் பார்த்தீங்கன்னா தை மாதம் தான். குளிர்காலம் அப்படிங்கிறனால காய் வந்து அவ்வளோ சீக்கிரம் காயாது. நம்ம பச்சையாக பறிச்சே வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் தான் தை மாதம் வந்து காய வைக்கல. இப்போ தான் வந்து செடி ஃபுல்லாக காய பிடிச்சி ஆனால் உடனே வந்து காஞ்சு போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, பருப்பு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை காயும் அங்கங்கே இருக்குது. இன்னும் ஒரு 2 வாட்டி சமையலுக்கு பறித்து யூஸ் பண்ணலான்னு அத்தை சொன்னாங்க. அன்னைக்கு காலையில் அவரைக்காய் பொரிச்சதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுற வேலை இருந்தனால வீடியோ எதுவுமே எடுக்கல. ஈவினிங் தான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். 4 மணிக்கு அலாரம் அடித்த மாதிரி அவனுங்களுக்கு என்னை பார்த்துட்டாலே வந்து பசி எடுத்துரும். நான் ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தேன்னு வைங்களேன், அவனுக்கு தான் சாப்பாடு கொண்டு போகிறேன்னு வெளியே ஓடுவானுங்க. அப்புறம் நான் வரல அப்படின்னு தெரிஞ்சதும் மறுபடியும் உள்ளே ஓடியாருவானுங்க, வெளியே போவானுங்க. இதே தான் வந்து நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுலேயும் ஒயிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசி வந்து பொறுத்துக்குவான். பிளாக்கி வந்து பசியே பொறுக்காது. குடு குடு நின்று கத்தி வாங்கி சாப்பிட்டு தான் இந்த இடத்தையே காலி பண்ணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு வீடு க்ளீன் பண்ணுற வேலையே சரியாக இருந்தது. ஈவினிங் வந்து பெருசாக எந்த வேலையும் இல்லை. சரி ஈவினிங் ஸ்நாக் எதாவது ரெடி பண்ணுவோன்னு ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆடையோடு சேர்த்துக்கோங்க. ஆடையோடு சேர்க்கும் போது பால் சீக்கிரம் திக்காகும், அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த ஆடையை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர், கொஞ்சம் பால் விட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் தான் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பால் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது தேவையான அளவுக்கு சர்க்கரை வந்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை போட்டேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அந்த கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுருந்தோம்னா அதை வந்து சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் ஊற்றுனதும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து கெட்டியாகிடும். ரொம்ப கெட்டியாக விட்டிங்கன்னா ஃப்ரூட் பவுல் வந்து நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு கெட்டியானதும் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். நாங்கள் லாஸ்ட் வீக் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா பைபாஸில் ஒரு கடையில் டீ குடிக்க நிறுத்தினோம். பக்கத்தில் ஒரு உட்டன் ஷாப் இருந்தது. சரி உள்ளே போய் என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமே, சும்மா பார்த்துட்டு வருவோன்னு போனேன். பார்த்ததும் பார்த்திங்கன்னா இந்த உட்டன் ட்ரே என் கண்ணுக்கு பட்டுச்சு. இதோட ரேட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 199 தான். இது கூட இந்த 4 டீ கோஸ்டர் செட்டுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே, ஏதாவது சர்வ் பண்ணுறக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நம்ம ரெடி பண்ணியிருந்த கஸ்டர்ட் மில்க் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றி நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஏன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து கூலிங் ஆகிடும் ஃப்ரீசரில் வைக்கும்போது. நீங்கள் ஒரு 4-5 மணி நேரம் விடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வந்து வச்சுக்கலாம். தீபிக்கே சர்ப்ரைஸாக செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சா வந்ததும் ஃப்ரிட்ஜை நீக்கி பார்த்தா என்ன சாப்பிட இருக்குன்னு கஸ்டர்ட் பவுடர் ஓப்பன் பண்ணிக்கிறத பார்த்ததும் செஞ்சிட்டிங்களான்னு கேட்டால் நான் எதுவுமே பேசலை. மறுபடியும் அவளே வந்து ஃப்ரீசரை நீக்கியும் பார்த்துட்டா. நான் உனக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு நினச்சேன்டி, அதுக்குள்ளே பார்த்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சரிவா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுன்னு அவளை வந்து ஆப்பிளும் திராட்சையை கட் பண்ணி விட்டுட்டு நான் மாதுளம் பழம் வந்து உரித்தேன். இது ஒரு 1/2 மணி நேரத்தில் நல்லா கூலிங் ஆகிடுச்சு. ஃப்ரூட்ஸ் உள்ளே போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத விட அந்த மில்க் மட்டும் சில்லுன்னு இந்த ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரூட் வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். மேலே நட்ஸு கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி போட்டிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அடிக்கடி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறோன்னு நான் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபார்ம் ஹவுஸில் நைட் சாப்பாட்டுக்கு இட்லியெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு இங்கே தூங்குறதுக்கு வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா மறக்காமல் பண்ணுறது நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். 2 நேரம் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் டே அண்ட் நைட் 2க்குமே வந்து நியூட்ரிடேமோட க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்கின் கேர் முடிச்சதும் ஹேர் கேருக்கு பார்த்திங்கன்னா முடி நல்லா சிக்கு எடுத்துகிட்டு ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னி போட்டுக்குவேன். இப்போ பின்ன முடியாதனால போனிடெயில் தான் போடுறேன்.
ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஹேராக இருந்தாலும் சரி, நம்ம ப்ராப்பராக ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணும்போது விசிபிளான சேஞ்சஸ் நாமளே வந்து பார்க்க முடியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.